கன்னி உரை அல்ல, வன்னி உரை. ஆகவே இந்த வன்னி உரைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அனுமதி கொடுக்குமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் தமிழ் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே, உன் சீரிழமை திறம்புயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் அவருடைய வரிகளில் என்னுடைய அன்னை தமிழுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் மெலிந்து கைகால் வளைந்து கவலையுற்றாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், எந்தன் தமிழ் வளர்க்க வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னன் வளர்த்த தமிழ் மகளை தொட்டு வளர்ப்பேனா என்று சொன்ன உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவருடைய வழிகளில் தமிழ் மகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்று நேர்மையும் நெஞ்சுறுதியும் சொல்லில் நீதியும் நியாயமும் நடுநிலையும் கொண்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என புகழ்பட மக்களாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மேனாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நன்றி வணக்கம், நன்றி கலந்த வணக்கம் என்று சொல்வார்கள். இப்பொழுது அந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1/2/2008 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உரையாற்றும் போது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/10/2007 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு என்பவர் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டு காவல்துறையின் கியூ பிரான்ச் போலீஸ் அவரை கைது செய்தது. குற்றச்சாட்டு என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உதவி புரிவதற்காக அவர் ஸ்டீரிங் வீல்ஸ், ப்ராப்ளர்ஸ் போன்ற ஹைஸ்பீடு போட்ஸ்களை, உதிரி பாகங்களை பெற்று விடுதலை புலிகளுக்கு சப்ளை செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்த போதிலும் ஒரே நாளுக்குள் அவரை ஜாமீனில் வெளியே விடப்பட்டார். பின்னர் 25/1/2008 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு காவல்துறையினர் எப்படி அனுமதி அளித்தார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பல கருத்துக்களை சொன்னார். அதை பற்றி பலர் இங்கே பேசியிருக்கிறார்கள். என்ன சொன்னார் என்பதை அனைவரும் பத்திரிகைகளில் படித்தோம், அனைவருக்கும் தெரியும். அதன் பின்னர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. இந்த சட்டமன்றத்திலும் பல கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இதை பற்றி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பேசினார்கள். திருமாவளவனை கைது செய், வன்னியரசை கைது செய் என்று இந்த அவையிலே கோஷம் எழுப்பப்பட்டது என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்னை கைது செய்ய வலியுறுத்திய இதே சட்டப்பேரவையில் என்னை அமர வைத்து அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அமைச்சராகவும் அமர வைத்த என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் அங்கிருந்து எதுவும் பேசாதீங்க. உட்காருங்க. இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்மா என்று நான் சொல்கின்றேன். இதை சாத்தியப்படுத்தி இது பானை அல்ல பட்டத்து யானை என பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கு எமது நன்றி மலர்களை அவருடைய காலடியில் நான் சமர்ப்பிக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றிக்கு பாடாற்றிய எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள், தொகுதி பொறுப்பாளரும் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளருமான தகடூர் தமிழ்ச்செல்வன், திண்டிவனம் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் திரு மலைச்சாமி,
மற்றும் தோழர்கள் கவிஞர் சேரன், திலீபன், நாவரசு, திண்டிவனம் சாக்கடிஸ், மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் வெற்றியை விட வன்னியரசு வெற்றிதான் முக்கியமானது என எனக்காக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு என்னுடைய வெற்றிக்கு பாடாற்றிய திமுகவினுடைய இளைஞரணி தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திமுக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு மஸ்தான் அவர்கள், பொறுப்பு அமைச்சராக இருந்து பாடாற்றிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத்ரட்சன் உள்ளிட்ட திமுகவின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டிவனம் நகர தலைவர் திருமதி நிர்மலா ரவிச்சந்திரன், மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் திரு தயாளன், துணைத் தலைவர் திரு பழனி, உலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் திரு சொக்கலிங்கம், திமுக நிர்வாகிகள் மரக்காணம் ரவிக்குமார், மயிலம் செழியன், திண்டிவனம் ஆசிரியர் கண்ணன், திண்டிவனம் ரமணன் உள்ளிட்ட அத்தனை திமுக அடலேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழமை கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கூடுதலாக எமது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள், முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு குமரன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டிவனம் தொகுதியினுடைய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக என்னை தொடர்ந்து என்னுடைய எழுத்துக்களை தொடர்ந்து தொடராக எழுத வைத்த நக்கீரனுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், ஊடகவியலாளர்கள் எஸ்கே முருகன், முத்துராமலிங்கன் அவர்களுக்கும், நான் ஊடகவியலாளராக சென்னையிலே பணியாற்ற தொடங்கிய போது சுதேசமித்திரன் நாளிதழில் என்னை உதவி ஆசிரியராக பணிபுரிய வைத்து என்னை சென்னையிலே தங்க வைத்த மரியாதைக்குரிய முன்னாள் உள்துறை செயலாளர் சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் தடா நாகராஜன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நியூஸ் தமிழினுடைய தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் சகிலன் அவர்கள், கண்ணன் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் சுப்பிரமணியன் அவர்கள், நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள், புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸ் அவர்கள், விஜயன், கார்த்திகேயன் அவர்கள், அதேபோல் தந்தி தொலைக்காட்சியினுடைய ஹரி, அசோகா அவர்கள், தினத்தந்தியினுடைய ஆசிரியர் சுகுமார் அவர்கள், தினகரனுடைய சுரேஷ் அவர்கள், விகடன் குழுமத்தினுடைய ஆசிரியர் விகேஷ் அவர்கள், சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஐசக் அவர்கள், பாலிமர் தொலைக்காட்சியினுடைய தினேஷ் அவர்கள், ஊடகவியலாளர் கவிதா முரளிதரன், ஹிண்டு கோலப்பன் உள்ளிட்ட அத்தனை ஊடகவியலாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் இவர்களெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி இம்மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற உத்தியை வகுத்தவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எனது வெற்றிக்கு கடும் களமாடி என்னை வழிநடத்தி வரும் எனது இணையர் ஆதிரை அவர்களுக்கும், அண்ணன்கள் ராமமூர்த்தி, வீரகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் ஆலோசனைகளை கூறி ஊக்கப்படுத்தி வரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் என் மீது அக்கறை கொண்டுள்ள தென் மாவட்டங்களில் பழைய ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைய விருதுநகர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் பேருந்து வசதி இல்லாத கிராமம்தான் நான் பிறந்த அயன் ரெட்டியப்பட்டி கிராமம். சொந்த ஊரில் இருந்து அப்படிப்பட்ட அந்த ஊரிலிருந்து திண்டிவனம் தொகுதியில் தங்கி களப்பணியாற்றிய உறவுகள் மனோகரன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இருந்து தேர்தல் பணியில் களமாடிய தம்பிகள் முதல்வன், சேர்மத்துறை, சஜித்குமார்,
ஹாரிஸ், இளவழகன் மற்றும் ஊடகவியலாளர் சந்தோஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை திண்டிவனத்தில் ஒருங்கிணைத்து பாடாற்றிய தம்பி ஜெஃப்ரி, அஜித் செல்வராஜ் உள்ளிட்ட தோழர்களுக்கும், படப்பை தியாகு உள்ளிட்ட தோழர்களுக்கும், கலைக்குழுக்களாக களமாடிய மக்கள் மன்றம் தோழர்கள் மகேஷ், ஜெஸ்ஸி, பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் பேராசிரியர் பிரபா கல்விமணி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு சேர்த்து நான் முக்கிய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1758 1759 ஆண்டு பிரெஞ்சு படை சென்னை மாகாணத்தில் சென்னையை இங்கே தாக்கும் பொழுது இந்த கோட்டையிலே நின்று இந்த கோட்டையை பாதுகாத்த ஒரு படை இருக்கிறது. அன்றைக்கு பிரிட்டிஷார் படை பல்வேறு ரெஜிமெண்ட்டுகளை உருவாக்கினார்கள். மகாராஷ்டிராவிலே மகர் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. அதேபோல் சென்னையிலே பறையர் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. அந்த ரெஜிமெண்ட் தான் பிரெஞ்சு படையை வீழ்த்தி இந்த கோட்டையை காப்பாற்றியது. அப்படிப்பட்ட கோட்டையில் நின்று இன்றைக்கு சட்டப்பேரவையில் நானும் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிய அந்த பறையர் ரெஜிமெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சனாதனத்துக்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக சமராடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமத்துவத்திற்காக சாதி ஒழிப்பு களத்தில் களமாடி வீரச்சாவடைந்த போராளிகள் இமானுவேல் சேகரன், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அத்தனை சாதி ஒழிப்பு போராளிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகம், தேசியம், தன்னாட்சி என தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரறிவாளன் உள்ளிட்ட 3 தமிழர்கள் விடுதலைக்காக மரண கொட்டடியில் இருந்தபோது அவர்களுடைய விடுதலைக்காக வீரச்சாவடைந்த காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி அவர்களுடைய நினைவு நாள் என்று அவருக்கும் இந்த நேரத்திலுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த கரும்புலி முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை நான் இந்த களத்திலே இந்த அவையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அறிமுகப்படுத்தியவர், பகத்சிங்கை அறிமுகப்படுத்தியவர், கார்ல் மார்க்ஸை அறிமுகப்படுத்தியவர், மாமேதை லெனினை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தந்தை மல்லப்பன் ரத்னசாமி. போராட்ட களத்தில் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உயிரூட்டிய எங்களுடைய அங்கனூர் தந்தை தொல்காப்பியன் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். நான் மல்லாங்கண்ணிலே படித்தபோது அப்பொழுது அந்த பகுதியில் தென் மாவட்ட கலவரங்கள் மிகுந்த மோசமாக நடைபெற்ற காலம் அந்த காலம். இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக என் உயிரே போனாலும் நான் இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று தென் மாவட்டங்களில் கலவரம் நடந்து கொண்டிருந்த சூழலிலே அந்த களத்திலே உள்ளே போய் மக்களை அமைதிப்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் அங்கே இருந்தார். அவர்தான் முன்னாள் அமைச்சர் வே தங்கப்பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வீர வணக்கத்தை, செம்மார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த காலங்களை நான் இந்த அவையிலே நினைத்து பார்க்கின்றேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்தவர். அந்த அவையில் என்னையும் அமர வைத்து அழகு பார்த்தார். நேற்றைக்கு கூட ஒரு குழந்தையை பள்ளிக்கு விட்டு செல்வதைப் போல விட்டு சென்று இப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு என்னை எழுத வைத்து, பேச வைத்து, போராட வைத்த
ஒரு மகத்தான ஒரு போராளி தலைவராக இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு என்பது முதல் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு, வல்லாதிக்க எதிர்ப்பு, இதுதான் எங்களுடைய இலக்கு. இந்த சாதி ஒழிப்பு களத்திலே தொடர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அந்த முழக்கத்தை வைத்தார்கள். இந்த சாதி ஒழிப்பு களத்திலே எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில், சமத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இயக்கம். எப்படி வள்ளுவ பெருந்தகை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னாரோ, அதேபோல் அதுக்கடுத்து வந்த நம்முடைய ஔவையார் அவர்கள் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் என்று அவர் சொன்னாரோ, பாரதிதாசன் சொன்னார் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்னார். பாரதியார் அவர்கள் சொன்னார்கள் சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று சொன்னார். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் சொன்னார், வெளிப்படையாக சொன்னார், எல்லோருக்கும் தெரியும், காட்டு மரங்களிலே கள்ளர் மரம் ஐயர் மரம் உண்டாடா தோளா, நாட்டு மனிதர்களை வேற்றுமை காட்டுகிறாய், நட்ட மரம் உன்னை விட மேலா என்று கேட்டவர் காசி ஆனந்தன் அவர்கள். அந்த வரிசையில் நம்முடைய சமத்துவ கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சதிக்கு கால் முளைத்தால் சாதி என்று சாதிக்கு எதிராக அவர் களமாடினார். சமத்துவத்துக்கு எதிரானது சனாதனம். அந்த சமத்துவத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த சனாதனத்தை, வர்ணாசிரமத்தை கட்டமைப்பது இந்து மதம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய வழியிலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்று முழங்கினார்கள். அந்த வரிசையில் சேரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ளை என்று சொன்ன கவிஞர் கபிலன் அவருடைய வரியிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாடிய பாடலையும் அதோடு சேர்த்து சொல்கின்றேன். சாதி ஒழிப்பு களத்திலே அந்த வரிசையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 99க்கு முன்பு வர இந்த களத்திலே தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் செயல்பட்டோம். உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. அந்த காலம் என்பது மிக மோசமான காலம். விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான அவையில் உட்கார்ந்து பேசுவோமா என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய தலைவர்கள் அழைத்த போது நாங்கள் வந்தோம். நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், அமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வர வேண்டாம். சிறைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அவைக்கு வாருங்கள், என்னுடைய இயக்கத்திற்கு வாருங்கள், வாக்கரிசி போட்டுவிட்டு என்னோடு வாருங்கள் என்று சொன்னபோது அத்தனை பேரும் இயக்க இளைஞர்களாக நாங்கள் திரண்டோம். விடுதலை சிறுத்தைகள், விடுதலை புலிகளுடைய அந்த கொள்கையோடு சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்பை, தமிழ்நாட்டில் ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள். 1999 தேர்தல் பாதைக்கு வந்தோம். நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தெரியும், அன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்தார். அப்பொழுது ஐயா மூப்பனார் அவர்களோடு இருந்து விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்ததில் மிக முக்கியமானவர் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள். இன்றைக்கு அவர் இருக்கிற அவையிலே நானும் அமர்ந்திருப்பது, அவர் என்னை வழிகாட்டியிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். இது சாதாரண செய்தி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் வெளியிலே இந்த பக்கம் சாலையிலே போகும்போது வரும்பொழுது இவ்வளவு பெரிய இந்த கோட்டையை பார்த்திருக்கிறோம். அப்பொழுது இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். இந்த கோட்டைக்குள் நாம் போவோமா, இப்படி உட்கார்ந்து பேசுவோமா, இப்படி ஒரு மானிய கோரிக்கையை அறிவிப்போமா? ஏனென்றால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை மேற்கொண்டவர்கள், எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று வராதவர்கள், விரும்பாதவர்கள். இந்த காலத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். 99 நாங்கள் தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த பிறகு எத்தனை போராட்டங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும், மற்ற இருக்கிற அவையில் இருக்கின்ற எல்லோரும் புதியவர்கள், நானும் புதியவன் தான். ஆனால் களத்திலே 4 நூற்றாண்டுக்கு மேலாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய களத்திலே நின்று களமாடியவன் நான். எத்தனையோ போராட்டங்களை நடத்தியவன் நான். இன்றைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு எக்ஸஸ். நான் சாதி ஒழிப்பு களத்திலே நான் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது தமிழீழ விடுதலை களத்திலே நான் கிபீர் விமான தாக்குதலில் நான் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸஸ். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உத்தி. அவர்களால் இன்றைக்கு நான் இந்த களத்திலே நின்றிருக்கின்றேன். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி, சமூக களத்திலும் சரி, சமூக நீதியை, சமத்துவத்திற்காக பாராட்டக்கூடிய ஒரு பேரியக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர்ந்து இந்த களத்திலே
ஒரு சமத்துவ கொள்கையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ் தேசிய களத்திலே உருவாக்கக்கூடிய செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றோம். நான் 2008 இதே அவையில் ஜெயலலிதா அம்மையார் பேசிய அந்த உரையை நான் படித்தேன். விடுதலை புலிகளுக்கு, தமிழீழ தேசியத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு பேரியக்கமாக எப்படி இருந்தது என்று நான் சொல்லவில்லை, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை அவர்களே சொல்லியிருக்கிறதை தான் நான் சுட்டிக்காட்டினேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு இந்த களத்தில் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கெடுத்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பங்களிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மானிய கோரிக்கையை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் படிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மானிய கோரிக்கையை படிக்கின்ற வகையில் அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதற்காகத்தான் நான் அந்த நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர்களே, இந்த களத்தில், தேர்தல் களத்தில் நான் படித்தேன். இத்தனை பேர் நான் திமுக தோழர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன். எனக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு நோய் அட்டாக் ஆனது. அப்படியே அப்பொழுது மாண்புமிகு நம்முடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்தார் அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள். அவர்தான் முதலில் கூலிங் கிளாஸ் போட்டு நான் வந்து இந்த முகம் பேச முடியாது, அந்த அவையில் நான் பேசுவதற்கு உட்காரும் பொழுது அவர் சொன்னார், நீ பேசு என்று முதலில் சொன்னார். நான் பேச முடியவில்லை. எனக்காக பேசி என்னுடைய வெற்றிக்காக பாராட்டிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. நான் கன்னி உரை என்று சொல்லும் பொழுது எதற்காக கன்னி உரை, இது கன்னி உரை அல்ல, இது வன்னி உரை என்று நான் சொன்னேன் என்றால், மரியாதைக்குரிய பாமகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்றைக்கு அந்த கன்னி உரை குறித்து பேசினார்கள். கன்னி உரை என்பது, கன்னி என்பது கற்போடு சம்பந்தப்பட்டது. கற்பு என்றால் இருவாளருக்கும் பொதுவென்று வைப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அதோடு சேர்க்கிறது, அது சேர்ந்தது அது. ஆனால் நன்றி என்றாலும் இருவருக்கும் பொதுவானது தான். அப்போ நீங்கள் இதுவரை நாங்களும் உங்களுக்காக பாராட்டி இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக பாராட்டி இருக்கிறேன். கிராமத்திலே சொல்லுவார்கள், நான் அரிசி கொண்டு வரேன், நீங்கள் உம்மி கொண்டு வாங்க, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அரிசி ஒரு இடத்துல இருக்கும், உம்மி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பக்கமும் அரிசி தான் இருக்கின்றது, 2 பக்கமும் வாக்குகள் தான் இருக்கிறது, 2 பேருடைய உழைப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அப்படியான நன்றி சொல்லவே நாங்கள் நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்காக நன்றி. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்பு அமைச்சர். நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் மாண்பு அமைச்சர் 11 நிமிடங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வர விதத்தை பற்றி ரொம்ப அருமையாக 11 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொன்னீர்கள். அவன் எல்லாம் அமைதியாக உன்னிப்பாக எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வணக்கமும் யார் யார் உதவி அதெல்லாம் அருமையாக சொல்லிவிட்டீர்கள். இப்போ இருக்கிறங்க, இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் அவை விரும்புவது மானிய கோரிக்கைக்குள்ளே நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்ப முடிக்கணும். நீங்கள் ஏன்னா முதல் கிளைமாக்ஸ் நேற்று பேசிட்டேன், 2வது கிளைமாக்ஸ் இருக்குது, அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் படிச்சிடறேன் நான். அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவேகாவோடு கூட்டணி வைத்த உடனே தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள். மாடல் அரசு என்று தவேகா அரசை விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல் ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லலை, நான் சொல்லலை, வேண்டாங்க, நான் சுருக்கமா விளக்கம் கொடுக்குறேங்க. இல்லை கொஞ்சம் நான் அது விளக்கம் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்பது சமூக நீதி, சமத்துவம், இதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசை நாங்கள் ஆதரித்து இந்த அமைச்சரவையை பங்கெடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் சாதி ஒழிப்பு களத்திலே, தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே செயல்பட்டவர்கள். இங்கே இருக்கின்றவர்களை விட எனக்கு கூடுதலான அக்கறை இருக்கின்றது, ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கான அக்கறை இருக்குது. அதனால தான் இந்த சமூக நீதித்துறையில் நான் செயல்பட்டு வருகின்றேன். இன்னமும் கூடுதலாக ஏதோ நான் அமைச்சராகிவிட்டேன், என்னை தலைவர் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்கின்ற அந்த சீட்டில் என்னை உட்கார வைத்தார்கள். இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே அமைச்சரவை என்பது எங்களுக்கு இரண்டாவது பட்சம் தான். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. நாங்கள் வந்த பாதை என்பது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த குடிசையின் சாம்பலிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே நாங்கள் வந்தபோது வெறுமனே ரத்தமும் சகதியாக அந்த ஆணவ படுகொலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். நான் ஆயுள் சிறைவாசியாக 2.5 ஆண்டுகள் நான் மத்திய சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையாரும் அந்த ஆயுள் சிறைவாசியாக என்னோடு இருந்தார்கள். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய அமைச்சருடைய விளக்கங்கள் பிரமாண்டமாக செஞ்சுட்டே இருந்தார், சொல்லிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள். உனி மானிய கோரிக்கையில் வந்தால் நன்றாக இருக்கும். 4 நிமிஷம் தான் நான் பேசியிருக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன். ஏன் நான் முடிச்சிட்டேன் பாருங்க, நான் கீழே வச்சிடறேன். நான் வச்சிடறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் பதவிகளுக்காக பரிசுகளுக்காக இந்த களத்தில் வந்தவர்கள் அல்ல. எங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, எங்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கின்றது. தேர்தல் வரும் போகும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மற்ற இயக்கங்கள் போன்ற அல்ல. இது ஒரு விடுதலைக்கான இயக்கம். விடுதலை மட்டுமே எங்களுக்கு முதன்மையானது. அதற்காக எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருப்பவர்கள். சாதி ஒழிப்பு களமா அமைச்சரவை என்றால் எங்களுக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முதன்மையானது. அமைச்சரா அல்லது தமிழீழ விடுதலையா என்றால் எங்களுக்கு தமிழீழ விடுதலை களம் தான் எங்களுக்கு முதன்மையானது. ஆகவே எங்களை பார்த்து யாரும் இவர்கள் பதவிக்காக போனார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் சமத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற கருத்துக்காக அதை சொன்னேன். பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிறுத்திவிட்டோம் என்று நேற்றைக்கு விமர்சனம் வந்தது. அது குறித்து கூட நிறைய பதில் சொன்னோம். அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் செல்ல விரும்புகின்றேன். 234 தொகுதிகளிலும் ஒரு தலித், ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டு, சட்டத்தில் உரிமை உண்டு. அதுதான் சட்டம். ஆனால் தனி தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 44 தொகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் நிற்பார்கள். ஆனால் தலித் அல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்தால் அந்த தனி தொகுதியில் நிற்க முடியாது. இது அரசியலமைப்பு சட்டம். நான் கேட்கக்கூடியது, இந்த அவையில் 44 தொகுதிகளில் அங்கே இருக்கின்ற அந்த தனி தொகுதிகளில் தலித் அல்லாதவர்கள் நிறுத்த முடியாது. ஆனால் 234 தொகுதிகளிலும் தலித்துகள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய தகுதி உடையவர்கள், உரிமை உடையவர்கள், சட்டத்தின் அடிப்படையில் உரிமை உடையவர்கள் தலித்துகள். ஆனால் நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துகிறோம் என்று சொல்வது எந்த தகுதியின் அடிப்படையில் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நான் நேற்றைக்கு அந்த கேள்வி எழுப்பினேன். ஆகவே யாரையும் நான் காயப்படுத்தக்கூடிய வகையில் அதை நான் கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த அவையில் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி, என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த மானிய கோரிக்கையின்
சில செயல்பாட்டை மட்டும் கொள்கையாக நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த துறைக்கு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தை அதன் மூலமாக என்னென்ன செய்யலாம் என்று முன்னெடுத்தோம். அந்த வகையிலே கடந்த 2026-2027 ஆண்டு நிதியாண்டில் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி தொகை திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 131 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இத்திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ஆண்டிற்கு 36 லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. MC ராஜா விடுதியில் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சம்பத்குமார் அவர்கள் பேசிய போது சொன்னார்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த MC ராஜா விடுதியை சந்தித்த போது, ஆய்வு செய்த போது, மாணவர்களை சந்தித்த போது என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை கேட்டறிந்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி சுழன்று என்னென்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக இன்றைக்கு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மாணவர்களுக்கான போட்டித் தேர்வுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை பயன்பாட்டிற்கு அந்த அவையிலே நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். நேற்றைக்கு ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை நேற்று அறிவித்திருந்தேன். நேற்றைக்கு உடனடியாக அதை அறிவித்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே. சண்முகம் அவர்கள் ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை இங்கே அறிவித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 16(4)A நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சில அறிவிப்புகளை நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1995 ஆண்டு 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு 16(4)A நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. சமூக நீதி நிலைநாட்டும் பொருட்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு நேரடி நியமனங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் 200 புள்ளி சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு அதன் அடிப்படையில் முதுநிலையும் நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மெரிட் அடிப்படையில் தான் பணி முதுநிலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கடந்த 18/4/2023 நாளிட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 10/3/2003 அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வழியாக தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் தகுதி அடிப்படையில் பணியில் முதுநிலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக பதவி உயர்வில் சமூக நீதி மறுக்கப்பட்டுள்ளதை ஆய்வு செய்யவும், அரசு பணிகளில் அனைத்து பிரிவினருக்கும் சமூக நீதியை நிலைநாட்டவும், சட்ட ரீதியான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் GM அக்பர் அலி அவருடைய தலைமையில் குழு ஒன்று மனிதவள மேலாண்மை துறையால் எண் 27 மனிதவள மேலாண்மை துறை கடந்த 11/6/2025 அன்று கடந்த அரசால் அமைக்கப்பட்டது. மேற்காணும் குழுவின் பரிந்துரையினை விரைவில் பெற்று அரசு பணியின் பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீட்டினை பின்பற்றுவது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(4)A நடைமுறைப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குழு கடந்த அரசு திமுக அரசு போடப்பட்ட ஒரு குழு. அவர்கள் இப்பொழுது 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கிறார்கள். அந்த 2 மாத நீட்டிப்பை இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். 2 மாத நீட்டிப்புக்கு பிறகு அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். அதே போல் ஏற்கனவே நேற்றைக்கு இந்த டிஏபிஎன் ஆக்ட் பற்றி பேசினார்கள். அது குறித்து நேற்று பேசிவிட்டேன். அந்த டிஏபி ஆக்ட் கொண்டு வருவது தொடர்பாக நேற்று சொல்லிவிட்டேன். அது இப்பொழுது தேவையில்லை என்று சொல்கிறேன். தேவை என்றால் படிக்க வேண்டும் என்றால் நான் படிக்கின்றேன். நேற்று அறிவிச்சிட்டோம். நேற்றைக்கு அறிவித்த அறிவிப்புகள் ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டம் ஒன்று, டிஏபி ஆக்ட் தொடர்பாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இப்பொழுது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியையும் உறுதி செய்வதற்கு வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு ரூபாய் 75 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் 35% மானியம் முன்பண மானியமாக பெறுவார்கள். வங்கிக் கடன் தவணைகளை தவறாமல் செலுத்தும் பயனாளிகளுக்கு 6% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. அதேபோல் மண்ணின் மகள் திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை
நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கில் மண்ணின் மகள் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கு 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கான நிலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதவரிடம் இருந்து பெறப்படும். முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணம் இரண்டும் முழுமையாக விலக்களிக்கப்படுகிறது. அதேபோல் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பினை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு ரூபாய் 250 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக இந்த நிதியாண்டில் 300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு பணிகள் உட்பட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்து விளங்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் எப்போதும் இல்லாத வகையில் 337 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். அதேபோல வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நல உதவிகள், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு அளிக்கப்படும் தீர்வு உதவி குறைந்தபட்சம் 85,000 1 லட்சம் ஆகவும் அதிகபட்சம் 8,25,000 12 லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை கருணை தொகையாக மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு முதல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 628 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 ஆகியவற்றை உறுதியாக நடைமுறைப்படுத்துவதற்காக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு அதற்கென தனியே காவல்துறை தலைவர் ஐஜி தலைமையில் மாவட்டந்தோறும் துணை காவல் கண்காணிப்பாளர் கொண்ட தனிப்பிரிவாக செயல்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளும்படி இப்பிரிவுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக 24 மணி நேரமும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்குரிய தொடர்பு எண் ஐஜி கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் 9840419994 என்கின்ற எண்ணில் நாம் தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டத்தின் செயலாக்கத்தினை கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு 18/6/2026 அன்று மாண்புமிகு முதல்வர் தலைமையில் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நீதிமன்றங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மறுவாழ்வு மற்றும் தீர்வுதவிகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க ஏதுவாக தமிழகத்தில் 22 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேம்பாட்டு செயல் திட்டம் மாநில மன்றம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் செயல்பாட்டினை ஆய்வு செய்யவும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான மாநில மன்றம் ஸ்டேட் கவுன்சில் திருத்தி அமைக்கப்பட்டு மாநில மன்ற கூட்டம் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் கடந்த 4/8/2026 அன்று நடைபெற்றது. சமூக ஆர்வலருடன் ஆலோசனை கூட்டம், சமூக நீதி விடுதிகள், சமூக நீதி விடுதிகளுடைய ஆய்வு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், போக்குவரத்து நிறுவனத்தில் பழங்குடியின இளைஞருக்கு வேலைவாய்ப்பு, பழங்குடியின கிராமங்களில் நீண்ட தூர கம்பியிலா இணைப்பு முறை, சமூக நீதி மற்றும் கலை இலக்கிய மேம்பாடு அம்பேத்கர் விருது, சமுதாயத்தில் உள்ள சாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்படும். இவ்விருதுடன் பரிசு தொகையாக 5 லட்சத்துக்கான காசோலை, தகுதியுரை மற்றும் 8 கிராம் தங்கப்பதக்கம் வழங்கப்படுகின்றது. கிராமங்களுக்கான ஊக்கத்தொகைகள், இது ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு. சாதி வேறுபாடின்றி சமத்துவ இடுபாடுகளை கொண்டுள்ள கிராமங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும். இப்பரிசு தொகையானது அந்த கிராமத்தின் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னை மாவட்டம் நீங்களாக 3 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
அது மட்டுமல்லாது சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் சிறப்பு கவனம் செலுத்த இந்த அரசு முனைகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா மேலவளவு கிராமம் தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த கிராமத்தை சிறப்பு கவனம் செலுத்தி அந்த கிராமத்தில் அம்பேத்கர் படிப்பகம் உருவாக்கி அந்த கிராமத்தில் சாதிய வன்கொடுமைகள் இல்லாத ஒரு கிராமமாக மாற்றுவதற்கு நாங்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக அறிவிக்கின்றோம். மிக முக்கியமான அறிவிப்பு. அதோடு சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்குவது என்கின்ற அறிவிப்பையும் இந்த அவையின் வாயிலாக அறிவிக்க நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஊராட்சி விருது சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்க கிராமங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு புதிய சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது வழங்கப்படும். இத்திட்டத்தின்படி சமூக நல்லிணக்கத்துடன் செயல்படும் 10 ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவ்வூராட்சிகளின் வளர்ச்சி பணிகளுக்காக தலா 1 கோடி வழங்கப்படும். இத்திட்டம் அடித்தள மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சமூக நல்லிணக்கத்தினை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகமாக வாழும் குடியிருப்புகளில் சமுதாய கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், அடிப்படை உட்கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய மாண்புமிகு அமைச்சர்களிடமிருந்தும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள் வந்துள்ளன. எல்லாரும் கொடுத்த அறிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நான் எல்லா 234 தொகுதிகளையும் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து தேவைக்கற்ற திட்டங்களை விரைந்து செயல்படுத்தப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026-2027 ஆண்டிற்கான சமூக நீதித்துறையின் மானிய கோரிக்கையினை தயாரிப்பதற்கு முடிக்கிறேன். நான் இரவு பகலாக உழைத்த எமது துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சுப்பையன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஆதிதிராவிட நல இயக்குனர் டாக்டர் செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் டாட்கோ மேலாண்மை இயக்குனர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் 3 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. சுப்பையன், செந்தில்ராஜ், கந்தசாமி 3 பேரும் முருகப்பெருமானுடைய பேர். இந்த முருகப்பெருமானுக்கு நெருக்கமான மலர் என்பது வன்னி மலர். அதையும் இந்த ஒரு சிறப்பான செய்தியை நான் சொல்கிறேன். அதே போல் பழங்குடியினர் நல இயக்குனர் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது துறைக்கு நிதியினை ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய சித்திக் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஒரே ஒரு செய்தியை நான் இது விட்டுவிட்டேன். இதில் இந்த அறிவிப்போடு நான் சேர்த்து சொல்ல விரும்புகின்றேன். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்று கடந்த 24/8/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து மக்களின் உறுதிமிக்க தொடர் போராட்டத்தை ஒருங்கிணைத்து முன்னெடுத்த போராட்டக் குழுவினர் கடந்த 25/8/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ஒரு நீண்டகால போராட்டத்திற்கு விடுதலை கிடைத்ததாக அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தெரிவித்தார்கள். தொடர்ந்து எம்மை நேரில் சந்தித்தார்கள். போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு வழங்கிய எல்லா தலைவர்களும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். அவர்கள் இந்த சந்திப்பின் போது ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். ஏகனாபுரம் மக்கள் தங்களுக்கு ஒரு சமூக நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆகவே மக்களின் கோரிக்கை ஏற்று ஏகனாபுரம் பகுதியில் புதிதாக சமூக நலக்கூடம் ஒன்று கட்டித்தரப்படும் என்கின்ற அறிவிப்பையும் இந்த அறிவிப்பின் ஊடாக நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல 27/3/2018 அன்று ஆணவ கொலை தொடர்பான அந்த ஆணவ படுகொலை தொடர்பான சட்டத்தில் ஒரு விரிவான ஒரு அறிக்கை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சக்திவாகினி வழக்கில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அளித்த தீர்ப்பில் ஆணவ கொலை, ஆணவ அச்சுறுத்தல் உள்ள தம்பதியர் அல்லது குடும்பத்தினரை பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைத்து அரசு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று, அதற்காக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இதற்கான பாதுகாப்பு இல்லங்களை அமைக்க மாநில அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்கள். இத்தகைய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஆணவ கொலை மற்றும் ஆணவ குற்றங்கள் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் சமூக செயற்பாட்டாளர்கள் வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையிலும் வன்கொடுமை ஆபத்தில் உள்ளோருக்கும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கும் பாதுகாப்பு இல்லங்களை அமைக்க அரசு புதிய இல்லங்களை அமைக்க அறிவிப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தயாரிப்பில் உறுதுணையாக இருந்த தம்பி ஜோசுவா ஐசக்,
அவர்களுக்கும், சுந்தர், பொன்னுச்சாமி, ஜெகன், சண்முகவேல் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோரிக்கையை, இந்த அறிவிப்புகளை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அவையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதித்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் இங்கே வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள். துறை சார்ந்து நல்ல பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அவை முன் எடுத்து வைத்துள்ளீர்கள். இந்த வெட்டு தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். எனவே இந்த பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 4 சமூக நீதித்துறை 27/8/2026 நாளன்று மாண்பு உறுப்பினரால் முன்மொழியை பெற்ற வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுமா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் இதை முடிச்சதுக்கப்புறம் வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை 4 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 3016 கோடி 24,99,000, மூலதன கணக்கில் ரூபாய் 900 கோடியே 33,97,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் எனும் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மானிய கோரிக்கை எண் 9 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை